நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு அன்பருடைய ஜாதகம். அவர் பிறந்தது 19/1/1975 பிறந்தவர். 11:50 AM. இவருடைய ஊர் தமிழ்நாட்டில் பிறந்தவர். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் என்று சொன்னாலே இவர்களை எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அதனால் அந்த மாவட்டத்தை நான் குறிப்பிடலை. இந்த தம்பியும் இவருடைய தகப்பனாரும் எனக்கு இனிய நண்பர்கள். இவருடைய குடும்ப ஜோதிடர் நான். இருந்தாலும் இவருடைய பெயரை குறிப்பிட்டாலே இவரை யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். அந்த நம்மளுக்கு பேரோ ஊரோ முக்கியம் இல்லை. கிரகத்தினுடைய பிளானட்டரியினுடைய பொசிஷன், கிரக அடைவுகள். இதற்கு என்னுடைய மாணவ கண்மணிகள் ஏகலைவன் மாதிரி நிறைய பேர் என்னுடைய யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறீங்க. அவர்களுக்கு இந்த பாடத்தை எடுத்து சொல்லும் பொழுது இது ஒரு அறிவு ரசமாக இருக்கும். இவர் பிறந்த கிரக அடைவு முதலாவதாக சொல்லுகிறேன். அவர் பிறந்த லக்னம் மேச லக்னம். மேச லக்னத்துக்கு 2ஆம் பாவத்திலே சந்திரன், அதாவது மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். முதல் பாதத்திலே பிறந்தவர். அதனால் கிட்டத்தட்ட 13 வருஷம் 2 மாதம் 15 நாள் இருப்பு. பிறக்கும் பொழுது அவருக்கு புதன் திசை முடிந்து, கேது முடிந்து, சுக்கிர மகா திசை முடிந்து, சூரிய திசை முடிஞ்சு, இப்போ நடப்பு சந்திர மகா திசையிலே சனி புத்தி கடந்த 7ஆவது மாதம் தொடங்கியது. இவர்கள் இந்த ஜாதகர் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இப்பொழுது வகித்து கொண்டிருக்கிறார். இதைவிட இவருடைய தகப்பனார் வானளவிய பிரகாசம் கொண்ட பதவியிலே உயர்ந்த அங்கத்திலே இருக்கிறார். அதைத்தான் நான் பெயரை குறிப்பிடவில்லை என்று சொன்னேன். அப்போ இவருடைய ஜாதகத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பலாபலன்கள். இவர் பிறந்த நாள் முதல் அவருடைய தகப்பனும் சரி, இந்த கரு உதிப்பதற்கு முன்னாடி இருந்தே இவருடைய ஜாதகத்தில் ராஜ பரிபாலனம் தான் தகப்பன் ஸ்தானத்திற்கு. சந்திரன் பாருங்கள், 12 மீனமனையிலே பிறந்தது ரேவதி நட்சத்திரம். மேச லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே நீசக்கேது, 8ஆம் இடத்திலே ராகு உச்சம் பெறுகிறது. 3ஆம் இடத்திலே சனி பாருங்கள் மாந்தியோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. 9ஆம் பாவத்திலே தகப்பன் ஸ்தானத்திலே உன்னதமான செவ்வாய். தகப்பன் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம், அதாவது லக்னத்திற்கு 10வது இடத்திலே, அதாவது மகர மனையிலே சூரியன், புதன், சுக்கிரன். மேச லக்னத்திற்கு மகரத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். சனியும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். அதாவது மிதுனமனையில் சனியும், மிதுனத்துக்கு உண்டான புதனும் மகரமனையிலே பரிவர்த்தனை. லக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதக லாபஸ்தானத்திலே குரு பகவான், சந்திரன் 12. இவர்கள் பட்டம் பதவியிலே உயர்ந்து இருக்கக்கூடிய அம்சத்திலே இவருடைய தகப்பனார் நல்ல படிப்படியாக முன்னேறி பல 1000 கோடி சம்பாதிக்கக்கூடிய அம்சமும் பல பட்டங்கள் பதவிகள் இவர்களுக்கு வந்தடைந்தது. இவர் பல பேர்களுக்கு பட்டங்கள் பதவியும் வாங்கியும் கொடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர் ஜாதகத்திலே சந்திர திசை இப்பொழுது நடைமுறையிலே ஐயா கடந்த 1 மாதத்திற்கு முன்னாடி சந்திக்கும் பொழுது சந்திரனில் இப்போ நடக்கிறது சனி புத்தி 2025 7ஆவது மாதம் தொடங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் 6வது யானை வரும் பின்னே மணிவோ சில சரிவுகள் உங்களுக்கு தொடங்கும். பதவி ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருக்கும். உடல் ரீதியான பிணிகளும் வாட்டும். யாருக்கு? இந்த தகப்பனாருக்கு. மகனுடைய ஜாதகத்திலே அந்த சனியும் செவ்வாயும் நேருக்கு நேரான பார்வை. அப்போ சந்திர திசையில் சந்திரபுத்தி ஒன்றும் பண்ணாது, செவ்வாய் ஒன்றும் பண்ணாது, ராகு ஒன்றும் பண்ணாது, குரு ஒன்றும் பண்ணாது, சனி புத்தி. அப்போ பதவி ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வேண்டும். அல்லது பதவிக்கு பங்கம் இல்லை என்றால் உடல் ரீதியான பிணியை கொடுக்கணும். அப்போது உடல் பிடி கொடுத்தால் எப்படி நம்ம அந்த போஸ்டிங்கில் போய் பரிபாலனம் பண்ண முடியும்? அப்போ கடந்த மாதத்திற்கு முன்னால் சொல்லும் பொழுது ஐயா மிகவும் கவனமாக இருக்கணும். கீழே விழுந்து ஸ்கிட்டாகி உங்களுக்கு ஏதாவது எலும்பு ரீதியான ஃப்ராக்சர் ஏற்படும்.
கை ரீதியான ஷோல்டர் ரீதியான பிரச்சனைகள், தண்டுவட ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இவ்வளோ காலம் போகிறீங்க வர்றீங்க, ஆனால் இந்த நேரம் ரொம்ப பதுமையாக போக வேண்டிய நேரம். அதே போன்று அவருக்கு கீழே விழுந்து விழா எலும்புகள் முறிகிறது, ஃப்ராக்சர் ஏற்படுது. நான் அவரை போய் பார்த்து விட்டு வருகிறேன். ஏன் எதனால் இந்த மாதிரி நிலைகள் ஏற்படுகிறது? ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எந்த அடிப்படையில் நான் இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய சொல்லியிருக்கேன். அப்போது இவர் பிறந்தது, அவர் சன்னு பிறந்தது மேசலக்கணம். மேசலக்கணம் தகப்பன் ஸ்தானம் எங்கே வரும்? தனுசு மனையில். அப்போ தனுசு என்றாலே தகப்பனுக்கு 3ஆம் இடம்தான் உடல் கூறு, உடல் ஸ்தானம். அந்த உடல் ஸ்தானத்துக்கு அந்த சந்திரன் யார் அப்படின்னு பார்த்தா தனுசுவ லக்னமாக போடுங்க. தனுசுக்கு 3ஆம் இடம்தான் உடல், முயற்சி ஸ்தானம், கை ஷோல்டர் சம்பந்தமான பிரச்சனை ஸ்தானம். அப்போ 3ஆம் இடத்திற்கு 6 குடையவன் என்று சொல்லக்கூடிய குற்றவியலான சந்திர தசை 3க்கு உடலுக்கு அந்த சந்திரன் இங்கே அமர்ந்திருக்கிறான். உடல் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகத்திற்கு 7ல், அதாவது உடலுக்கு 2ல் மீனமனையில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது சனி யார்? உடல் கார ஸ்தானாதிபதி. அந்த உடல் ஸ்தானாதிபதி சனி அவன் வீட்டுக்கே 12 கூடையவனாக வருவார். அப்போ இந்த ஷோல்டர் ரீதியான இடத்துக்கு 3ஆம் இடம் தான் கை, ஷோல்டர், தோல் பட்டை அல்லவா? அந்த 3ஆம் இடத்துக்கு விரையாதிபதி. அந்த 3ஆம் இடத்திற்கு மாரகாதிபதி யார் என்று பார்த்தாலே செவ்வாய். கரெக்டாக பாருங்க, லக்னத்தில் செவ்வாய் தனுசில். அப்போது இவர் மேச லக்னத்துக்கு அப்பா ஸ்தானம்ன்றது தனுசு அல்லவா? சனி நேரடியாக பார்க்குறார். நன்றாக அடிக்கடி நான் நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லும் மாதிரி சந்திர திசையில் என்றைக்குமே சனி புத்தி மேக்சிமம் 85% சிறப்பளிக்காது. ரெண்டாவது அதுக்கடுத்தது அடிஷனலாக புதன். ஏன்னா ஆப்போசிட்டான நிலைகள். கரெக்டாக சனி புத்தி வருதுங்க ஐயா, கவனமாக இருக்கணும்னா டக்குன்னு கீழே விழுவுறாரு, ஸ்கிட்டாது. அவரை போய் பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் சொன்ன மாதிரியே பரணி என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. ஒரு டாக்டர் 6 டாக்டர் பார்க்குறாங்க, 6 டாக்டரில் ஒரு டாக்டர் சர்ஜன் பண்ணுன்றான், ஒரு டாக்டர் பண்ண வேணான்றாங்க, இன்னொரு டாக்டர் பண்ணுன்றாங்க, இன்னொரு டாக்டர் ஏஜ் வச்சு வேணான்றாங்க. யாரு பேச்சன்னு நம்புறது? விதியின் வழி பாருங்க. அப்போ பாருங்க, இந்த 3ஆம் இடம்ன்றது 6, 12 மாரகம் 3 டச் ஆகுது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய உயர்வில் இருந்தாலும் கிரகங்கள் கொல்லாமல் கொன்றுவிடுமாம் கிரகங்கள். இப்போது ஒரு தொழிலுக்கு போகணும், தொழிலுக்கு இடர்பாடு வரணும், அப்போ பதவிக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா உடலுக்கு பிரச்சனையை கொடுத்து பதவிக்கு போக முடியாத அந்த தன்மையை, ஒருத்தர் வேலைக்கு நல்லா போயிட்டுருக்கிறார், மாதம்னா கை நிறைய சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேலைக்கு இடைஞ்சல் வரணும். சார் வேலையில் இடைஞ்சல் இல்லை சார், நான் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் என்னை சூப்பராக பார்த்துக்கிறாங்க, மாதம்னா லட்சக்கணக்கில் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படியா? அப்போனா 3ஆம் இடத்தை காலி பண்ணும். உடல், அப்போ உடல் பிடி கொடுக்கணும், விபத்தை கொடுக்கணும், உடல் ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்தா தானே. அப்போ உடலை டச் பண்ணால் என்ன பண்ணணும்? பதவி போகாது. நீ 1 மாதம் போகல, 2 மாதம் போகல, 6 மாதம் போகலன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக பதவியை காலி பண்ணிடும். கிரகத்தினுடைய நியதி இதைத்தான். அடித்தளமாக பாருங்கள், அவங்க ஜாதகத்தில் அந்த புதனும் சுக்கரனும் ஃபண்டமெண்டலாக பியூட்டியாக உட்காந்துருக்கான் பாருங்கள். தகப்பன் ஸ்தானத்துக்கு தர்மகர்மாதிபதி யோகத்தில் உட்காந்துருக்கான். பையனுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாவே முயற்சி ஸ்தானத்துக்கு எல்லா வகையிலும் யோக கிரகமாக உட்காந்துருக்கான். அப்போது ஒரு வகையில் நல்ல மேடும் இருக்குது, ஒரு சில நேரம் சின்ன பள்ளங்களும் இருக்குது. அப்போது ஒரு மனிதனுடைய உடல் ரீதியான பிணிகளை கொடுத்து வாட்டத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கணுன்ற மாதிரி கரெக்டாக 92 நாள் டைம் சொல்லி வர்றேன். அதே மாதிரி இவங்களுக்கு நடக்குது. இது எதற்காக இந்த பேட்டர்ன்லாம் எங்கே பரணி கற்றுக்கிட்டீங்க? அவர் பார்த்து ஆச்சரியப்படுறார். அந்த அன்பர் மிகப்பெரிய கொலுவேறி இருக்கக்கூடியவர். ஐயா, நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது என்னுடைய சொந்தம் பெரியம்மா பையன் ஒன்றுவிட்டா, எனக்கு சின்ன தம்பி, அவன் என்னோட வயசில் சின்ன பையன். நாங்கள்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓடி பிடிச்சி விளையாடும் பொழுது, சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவனுக்கு உடலில் கையில் ஒரு 2 முறை அவனுக்கு கை உடைஞ்சது. என்னப்பா ஒருத்தனுக்கு கை உடையுது, 2 முறை உடைஞ்சிருக்குது. அப்போ எனக்கு சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஓடி பிடிச்சி விளையாடக்கூடிய காலத்தில் நான் ஓரளவுக்கு ஜோதிடம் கற்று நல்ல பயின்ற நேரத்தில், என்னப்பா நம்ம
தம்பிக்கு கை 2 முறை ஷோல்டர் பிரச்சனை உடைஞ்சிது. எந்த அடிப்படையில் உடைஞ்சது அப்படின்னா, அவன் பிறந்தது 1900, அந்த தம்பி பிறந்தது 1972 பிறந்தவன். என்னுடைய ஒன்று விட்ட சகோதரன் வச்சுங்களேன். அப்போ 2 முறை அவனுக்கு கை உடையுது. ஒரு முறை பல்லு உடைஞ்சதை வச்சு பல ஜாதகங்கள் அவனை வச்சே நான் பல நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள் பல்லு யாருக்கு உடையுதுன்றது பல பேட்டர்னில் கண்டுபிடிச்சேன். அதே போன்று கை ஷோல்டர் பிரச்சனை, இடுப்பு உடையிறது, கை இலா எலும்பு உடையிறது, கை ஷோல்டர் பிரச்சனை வர்றதெல்லாம் பேட்டர்னாக நான் நிறைய அனுபவத்தில் 45 வருஷத்தில் கண்டுபிடித்த அனுபவம் தான் இவருக்கு நான் சொன்னது. இது மாதிரி நிறைய பார்த்தாச்சு. அப்போ எதனாலன்னா, அந்த பையன் பிறந்தது 1972 பிறந்தான்னு சொன்னீங்களா, அவன் தனுசு லக்னத்தில் பிறந்தவன். சந்திரன் வந்து எங்கே உட்காந்துருக்குதுன்னா கன்னிமனையில் உட்காந்துருக்கு. சந்திரன் அஸ்த நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கு. இதை நல்லா ஊண்டு பார்க்கணும். கரெக்டாக செவ்வாய் அவனுக்கு எங்கே உட்காந்துருக்குன்னா, அந்த தம்பிக்கு 2ல் செவ்வாய் உச்சம் ராகுவோட பிணைஞ்சிருக்குது. அப்போ 3ஆம் இடன்றது ஷோல்டர் இல்லையா? அப்போ தனுசுக்கு 3ஆம் இடன்றது எங்கே கும்பமணிக்கு போயிடும்ல. அந்த பையனுக்கு எங்கே உட்காந்துருக்கு? 1972 பிறந்த தம்பிக்கு சந்திரன் 10ல் அஸ்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. கரெக்டாக பாருங்கள், அந்த 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் மாரக மரணத்தில் உட்காந்துருக்கணும். ஆனால் லக்னத்துக்கு தான் அது 10வது இடம், கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம். ஆனால் சந்திர திசை இருப்பு மட்டும் 9 வருஷம் 8 மாதம் 12 நாள் ஃபுல்லு இருப்பு இருந்தது அந்த பையனுக்கு. அப்போ 2 முறை அவன் கீழே விழுந்து கரெக்டாக ஷோல்டரில் உடையுது. 2 வகை இந்த சைடு ஷோல்டர் உடையுது. இதை நான் அப்போ விட்டாச்சு. நான் அனுபவ ரீதியாக பயிலும் பொழுது கன்னிமாரா நூல் நிலையத்தில் நான்லாம் அன்றைய காலத்திலே நான் மெம்பர். சின்ன பையனாக 16 வயசு இருக்கும் பொழுது, அப்போ அந்த நூல் புக்கு படிக்கும் பொழுதெல்லாம் நிறைய ஜோதிட புக்குகள் என்னை கவர்ந்தது. நிறைய ஏட்டுச்சுரக்காய் சமையலுக்காக அந்த மாதிரி ஏட்டுச்சுரக்காயாக நிறைய படிப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் பாவத்து பாவான்னு நானே சுயமாக பார்த்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். அதில் தான் இந்த பேட்டர்ன் கரெக்டாக கிளிக் ஆச்சு. அப்போது இவனுடைய ஜாதத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறேன். அந்த தனுசு லக்னத்துக்கு 3ஆம் இடம் ஷோல்டரு, இந்த 3ஆம் இடத்துக்கு 8ல் மாரகத்தில் சந்திரன் சுய நட்சத்திரத்திலே இருக்கிறாரு. சனி எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா கரெக்டாக ரிஷபமனையில் சனி உட்காந்துருக்கிறார். சனி சந்திரன் சாரத்திலே உட்காந்துருக்கிறார், ரோகிணி காலில், இந்த தனுசுக்கு 6ல். அப்போ செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா, செவ்வாய் வந்து அதுக்கு 12ல் உச்சம் பெற்று உட்காந்துருக்கிறார். கரெக்டாக சந்திர திசையில் சனி புத்தியில் அவனுக்கு அந்த பிரச்சனை ஏற்படுது. மீண்டும் பாருங்கள், சந்திர திசையில் அவருக்கு பாருங்கள் ஷோல்டர் வந்து மீண்டும் சனி புத்தி முடிஞ்சு மீண்டும் எல்லாம் ஆகி மறுபடியும் புதன் புத்தியில் அவனுக்கு ஷோல்டர். புதன் டைரெக்டாக பார்க்குறான். எங்கேருந்து பார்க்குறாரு? இந்த பையன் பிறந்த போய் ஆவணியில் பிறந்தவன், சூரியனும் புதனும் கரெக்டாக அந்த ஷோல்டரு இதை வந்து பார்க்குது. சனி புத்தியிலேயே அவனுக்கு உடையுது ஷோல்டரு. மறுபடியும் புதன் புத்தியிலையும் அதே மாதிரி. பட்டகாலிலே படுமாம், கெட்டகுடியே மீண்டும் கெடுமாம் அப்படின்ற மாதிரி பழமொழிக்கு ஏற்ப அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு ஷோல்டர் பிரச்சனை வர்றது, கிரானிக்கான இன்ஃபெக்ஷன் உடலில் குடிகொண்டுறது, இதெல்லாம் பேட்டர்னாக அந்த அடிப்படையில் தான் இவருக்கு இந்த கரெக்டாக பாருங்கள். இது வேற ஆங்கிளில் சந்திர தசை நடக்குது. சந்திரன் எங்கே நடத்துது இந்த தம்பிக்கு? மீனராசி, ரேவதி நட்சத்திரம். எல்லாம் அறவைக்காடு ஜோசி சொல்லுவான் 7.5 சனிப்பா அப்படிம்பா. 7.5 சனியால் ஒருபோதும் ஒரு மனிதனுக்கு துன்பம் வருவதல்ல, திசை புத்தி அடிப்படையில் தான். அப்போ இந்த பையனுக்கு, இந்த தம்பி ஜாதகத்தில் தகப்பனாருக்கு கரெக்டாக அந்த பாதிப்பு பாருங்கள். செவ்வாய் சனி நேரடி ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியே கிடைக்காது அன்பர்களை. பேட்டர்னாக பார்க்கணும். ஒரு இடத்துல 2-2 ஆகும் ஜோதிட கணக்கில். அதே 2 ஒரு இடத்துல 8ஆவும் மாறும். எப்படி பண்ணா அதை தான் டியூனிங் பண்ணி பார்க்குற மாதிரி. இதுதான் கிரக பரிபாசனை, கிரகபாசை. இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாலும் ஒருத்தர் ஜோதிடம் ஆக முடியாது. அந்த அறிவும் ஆற்றலும் நம்ம ஜாதகத்தில் ஊன்றி இருக்கணும். அந்த அடிப்படையில் இந்த ஜாதகம். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.